சொல்றேங்க ஐடென்டி ஃபார்முலா என்ன தெரியும்? ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டி ஃபார்முலா. சார் அந்த sin square theta plus cos square theta is equal to 1. இதை வச்சு அடுத்தடுத்த ஃபார்முலா டிவைட் பண்ணலாமா? ஓகே சார். cos square theta equal to 1 minus sin square theta. sin square theta equal to 1 plus cos square theta. 1 minus cos square theta. 1 minus. So அதே ஐடியா. cosecant square theta equal to என்ன? 1 minus plus cos square theta. ஓகே. அப்ப இதை வச்சு சொல்லுங்க. இப்போ சார் cosecant square theta minus 1 equal to minus cot square theta. cot square theta. அதே cosecant square theta minus cot square theta ஓட வேல்யூ என்ன? 1. 1. கரெக்ட்டுங்களா? அடுத்த ஃபார்முலா. secant square theta equal to என்ன? 1 plus tan square theta. அப்ப சொல்லுங்க. secant square theta minus 1 equal to என்ன? tan square theta. அப்ப secant square theta minus tan square theta equal to என்ன? 1. 1. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இது ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ் படிச்சதா. அதே ஐடியாக்கு நம்ம அடுத்த லோயர் கிளாஸ் படிச்ச ஃபார்முலா கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க. sin theta equal to என்ன எழுதலாம்? 1 by cosecant theta. அப்ப cosecant theta equal to என்ன எழுதலாம்? 1 by sin theta. அப்ப அடுத்த ஐடியா sin theta into cosecant theta equal to என்ன எழுதலாம்? 1. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆமா சார். அடுத்த ஐடியா சொல்லுங்க. அடுத்த ஐடியா உங்களுக்கு தெரியும். cos theta equal to என்ன? 1 by sec theta. secant theta equal to என்ன? 1 by cos theta. அப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. cos theta into secant theta is equal to 1. secant theta equal to 1. இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா எழுத முடியுமா? சார் சொல்றாங்க. so tan theta is equal to 1 by cot theta. Cot theta is equal to 1 by tan theta. Cot theta into tan theta is equal to 1. அவ்வளவுதாங்க. இது எல்லாமே என்னன்னா 1ன்னு வரது எல்லாமே ஐடென்டி ஃபார்முலா. எதெல்லாம் 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே ஐடென்டி. சரிங்களா? ஓகே. சரி, இப்போ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா எழுதிட்டோம், ஐடென்டி ஃபார்முலா எழுதிட்டோம், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ஃபார்முலா பார்க்கலாமா? ஓகே சார். சரி, நான் இப்போ கொடுக்குற 6 ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் ட்ரிகோனோமெட்ரி அத்தனை ஃபார்முலா மேக்ஸிமம் 90% ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது a plus b ஃபார்முலா, a minus b ஃபார்முலா ஃபார் ட்ரிகோனோமெட்ரிஸ். ஓகே ஓகே சார். அப்போ சொல்லுங்க. sin of a plus b equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். sin a cos b. சூப்பர், வெரி குட். plus cos a sin b. சூப்பர். ரெண்டாவது ஃபார்முலா, ரெண்டுக்கு நடுவுல மைனஸ். கிளாஸ் என்னாச்சுப்பா? ஒண்ணே சார். sin a into cos b minus cos a into sin b. sin b. Any doubt? இல்ல சார். அதே ஐடியா சொல்லுங்க. cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. ஆமா, sin a into sin b. sin b. சரிங்களா? fourth ஃபார்முலா cos of a minus b. ரெண்டுக்கு நடுவுல என்ன பிளஸ் ஆயிடும். cos b plus sin a sin b. sin a sin b. அடுத்தது என்ன ஆகும்? 4 5வது tan a plus b. tan a plus tan b by 1 minus tan a tan b. கரெக்ட்டுங்களா? சார். ஆறாவது ஃபார்முலா tan a minus b. ஆமா, a minus b
ப்ளஸ் போட்டாச்சு a மைனஸ் b. அப்போ என்னாச்சு tan tan a A மைனஸ் plus tan b tan B by 1 plus plus tan A tan B. tan a into tan b. இந்த ஃபார்முலா வச்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த ஃபார்முலா வச்சு காட் a plus b ஃபார்முலா டிவைட் பண்ண முடியும். அப்போ காட் ஆஃப் a plus b ஃபார்முலா எப்படி டிவைட் பண்ணுவீங்க? That is equal to 1 by tan of a plus b. கரெக்ட்டுங்களா? Oh, sir. 1 by tan of a plus b என்னன்னு இதோட ரெசிப்ரோக்கல் டேம். இந்த டேமோட ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல் சொல்லுங்க. 1 minus tan A into tan B by tan A plus tan B. tan A plus tan B. சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து tanக்கு இருந்து காட்டுக்கு மாத்துங்க. இது எல்லாமே tanல இருந்து காட்டுக்கு மாத்துங்க. அப்போ cot of a plus b equal to என்ன எழுதலாம்? 1 plus 1 by cot a into 1 by cot b. கரெக்ட்டுங்களா? Yes, sir. tan என்ன பண்ணலாம்? 1 by cot a plus 1 by cot b. கரெக்டாப்பா? Yes, sir. அப்போ எல்சிஎம் போடு. இது 1 இல்ல. 1 எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? cot a இது இப்போ ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தானே? minus இல்ல ரெண்டு மல்டிப்ளிகேஷன். cot a into cot b ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? cot a into cot b minus 1. கரெக்ட்டுங்களாப்பா? Yes, sir. இது புரியலனா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டெப் புரியுதா? புரியுது சார். சரி. அது அலைன்மெண்ட் மாத்தி எடுக்கிறதுனால உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால திரும்ப எழுதுறேன் பாத்துங்க. 1 minus 1 by cot a into 1 by cot b divided by 1 by cot a plus 1 by cot b. இப்போ எல்சிஎம் எனக்கு புரியும். இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் கரெக்டா? இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன்னா cot a into cot b தான் எல்சிஎம் இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப சொல்லுங்க. சார் cot a cot b minus 1 into 1 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. இதனோட எல்சிஎம் என்ன சொன்னீங்க? cot a into cot b. அதே மாதிரி டினாமினேட்டர் சொல்லுங்க. ரெண்டுக்கு நடுவுல பிளஸ் சைன் இருக்குது. அதனால என்ன ஆகும்? இங்க cot b ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும். பிளஸ் cot b plus cot a divided by cot a cot b. cot b into cot a. cot a. cot b into cot a என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்னாச்சு? cot of a plus b equal to என்ன எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? cot a into cot b minus 1 divided by cot b plus cot b ங்கிறது cot a ன்னு எழுதலாம். cot a plus cot b. கரெக்ட்டுங்களா? நான் cot a plus b க்கு ஃபார்முலா எழுதிட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? cot a minus b க்கு எப்படி வரும்னு சொல்லி போடலாமா? போடலாம் சார். போட்டு கட்டுறீங்களா? ஐடியா வேணா சொல்றேன். cot of a minus b எப்படி எழுதலாம்? 1 by tan of a minus b ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப tan a minus b ஓட ஃபார்முலாவோட ரெசிப்ரோக்கல். அப்ப என்ன கிடைக்கும்? 1 plus tan a tan b divided by tan a minus tan b. இது எல்லாத்தையும் எனக்கு காட்டுக்கு மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் காட்டுக்கு மாத்தி என்ன ஃபார்முலா வருது எண்ட் ஆஃப் தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க போட போறீங்க. சரியாப்பா? ஓகே சார்.
சார் சார் ஃபைனல் ஃபார்முலா வந்து cot A into cot B plus 1 cot A into cot B plus plus 1 by divided cot by A cot B. cot A cot B cot B minus cot A வரும்போது cot B cot B. ஏன்னா இது வந்து இங்க போகும், இது வந்து இங்க ஒரு காட்டணும் ரெசிபிள் நடுவு. அப்ப cot B minus cot A வரும். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை ஃபார்முலா எழுதிக்கிறோம்? A plus B A minus B ஃபார்முலா கொஞ்சம் மெமரி பண்ணிக்கங்க. சைனுக்கு 2, காசுக்கு 2, டேனுக்கு 2, காட்டுக்கு 2. மொத்தம் 8 ஃபார்முலா. சரிங்களா? இந்த 8 ஃபார்முலாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த ஃபார்முலா டெரைவ் பண்றதுக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு 6 4 1 2 3 அவன் 4 ஃபார்முலா டெரைவ் பண்ண போறேன். அடுத்த ஃபார்முலாவோட கெட்டிங் என்ன? 2A ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலாவோட கெட்டிங் என்ன? 2A ஃபார்முலா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin of A plus B ஃபார்முலா என்ன எழுதுனீங்க? sin of A plus B sin A cos B plus cos A cosine B. இப்போ எனக்கு 2A வேணும்னா இந்த B க்கு பதிலா என்ன போடலாம்? A ன்னு போடலாமா? A போடலாம். அப்ப B replace by A. இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். sin 2A equal to sin A into B க்கு பதிலா A. Okay. cos A plus cos A into sin A. sin A. sin A cos A, sin A cos A plus அப்ப என்ன ஆகும்? 2 sin A into cos A. கரெக்ட்டுங்களா? யாரோட ஃபார்முலா? sin 2A ஓட ஃபார்முலா. என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி இதை நான் போட்டு காட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா tan 2A ஃபார்முலா எழுதி காட்டுங்க எனக்கு. tan 2A ஃபார்முலா எழுத முடியுமா? எழுதலாம் சார். அப்ப tan A plus B ஃபார்முலா எழுதுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். tan A plus B க்கு என்ன ஃபார்முலா? சார் tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. அப்ப B க்கு பதிலா A ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ tan A plus tan A by 1 minus tan A into tan A. சூப்பர், வெரி குட். அப்ப tan 2A ஃபார்முலா என்ன? 2 tan A by 1 minus tan squared A. சரிங்களா? ஓகே சார். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அதே ஐடியா அடுத்து சொல்லுங்க. cos 2A க்கு ஃபார்முலா என்ன வருது சொல்லுங்க. cos 2A இதே ஐடியா தான். ஃபர்ஸ்ட் cos A plus B சார். cos A plus B ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் போடுங்க. cos A plus B ஃபார்முலா என்ன? cos A into cos B plus sin A into sin B. அப்ப என்ன பண்ண போறீங்க? B க்கு பதிலா A. B க்கு பதிலா A சார். பிளஸ் இல்ல, இங்க மைனஸ். cos A plus B இங்க என்னவும் இங்க மைனஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் வந்து மைனஸ் சொல்லுங்க. cos A minus sin A into sin A. cos into cos cos squared A minus sin squared A. sin squared A. இத cos 2A ஓட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சரி இதோட விட்டாங்களா? cos 2A க்கு மட்டும் மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. இப்போ நான் இன்னும் 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணி காட்ட போறேன், பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் sin squared A plus cos squared A equal to என்ன? 1. அப்ப cos squared A equal to என்னன்னா 1 minus sin squared A. அப்ப அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுது? அப்ப cos 2A equal to 1 minus sin squared A minus sin squared A. அப்ப என்னாச்சு? 1 minus 2 sin squared A. இது cos 2A ஓட ஃபார்முலா. இது ரெண்டாவது ஃபார்முலா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யாரு? இவன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இப்போ போட்டவன் ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா சொல்லுங்க. மூணாவது ஃபார்முலா என்னன்னா இதுல இருந்து sin squared A என்ன? இப்ப cos squared 1 minus cos squared A. அப்ப சொல்லுங்க.
sin squared a equal to 1 minus cos squared a. அப்ப அப்ளை பண்ணுங்க என்ன ஆகும்? cos 2a equal to cos squared a minus 1 minus cos squared a. கரெக்ட்டுங்களா? சரி. அப்ப என்னாச்சு? cos squared a minus 1 plus cos squared a. அப்ப cos squared plus cos squared 2 cos squared minus 1. சரிங்களா? அப்ப ஃபார்முலா எழுதிடலாமா? cos 2a க்கு எத்தனை ஃபார்முலா? ஒரே ஜெனரலா எழுதிருங்க. cos 2a க்கு 3 ஃபார்முலா. யார் யாரு? cos squared a minus sin squared a or 2 sin squared a minus 1 or 1 minus 2 sin 2 cos squared a. சாரி நான் இங்க தப்பா போட்டேன்னா இது cos squared a கரெக்ட்டா? இங்க தப்பா போட்டேன். இது cos squared a 2 cos squared a இது 1 minus sin squared a. கரெக்ட்டுங்களா? சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்த வருஷம் டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் படிப்பீங்க. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுல இருந்து cos squared a என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல இருந்து இதுக்கு டைரக்டா லிங்க் பண்ணி அதுல cos squared a ன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம். cos 2a எப்படி எழுதலாம்? 2 cos squared a minus 1 ன்னு எழுதலாம். சரிங்களா? இதுல இருந்து cos squared a என்னன்னு சொல்லி பாருங்க. என்ன ஃபார்முலா வரும் டெரைவ் பண்ணி காட்டுங்க. இதுல இருந்து cos squared a சார் 1 இல்ல இந்த 1 இங்க போயிருமா? 1 இங்க போனா பிளஸ்தா? பிளஸ். அப்ப 2 cos squared a equal to 1 plus cos 2a வா? அப்ப cos squared a equal to என்ன வருது? 1 plus cos squared a cos 2a cos 2a by 2. ஐடியா புரிஞ்சுதா? ஓ. இதே sin squared a க்கு ஃபார்முலா சொல்லுங்க. sin squared a கண்டுபிடிச்சு சொல்லுங்க. sin squared a க்கு டைரக்டா ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடியுதா இல்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? சார் கண்டுபிடிச்சேன் சார். sin square a is equal to 1 minus cos 2a by 2. இந்த ரெண்டு ஃபார்முலா மறந்துடாத. அடுத்த வருஷம் நிறைய இடத்துல இன்டகிரேஷன் டெரிவேஷன் இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு ஃபார்முலா நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப எல்லா ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். அது இது பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. இதுக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஒன்று இருக்குறாங்கன்னு. சரிங்களா? இப்போ sin 2a ஓட ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டீங்க. sin 2a ஓட ஃபார்முலா என்ன சொன்னீங்க? 2 sin a cos a. சரிங்களா? ஓகே சார். இப்போ இதுக்கு பேர் என்ன? இப்போ கண்டுபிடிக்கிற பேரு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஆஃப் ஆங்கிள் என்னது? a னா என்ன கிடைக்கும்? a replaced by a by 2. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க. sin 2 into a by 2 equal to 2 sin a by 2 cos a by 2. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இந்த 2 கட் ஆயிருமா? அப்ப sin equal to என்ன கிடைக்கும்? 2 sin a by 2 cos a by 2. புரிஞ்சுதா? எஸ் சார். இதே மாதிரி cos 2a க்கு போடலாமா? போடலாம் சார். போட்டு சொல்றாங்க. cos 2a tan 2a எல்லாத்தையுமே cos 2a க்கு 3 ஃபார்முலா, tan 2a க்கு ஒரு ஃபார்முலா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன்.